Hey guys, welcome back. நான் விமல், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஒய்டி சேனல். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நம்ம சேனலில் இப்போதைக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டென்ட்ஸ் நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இனிமேல் வரக்கூடிய வாரத்தில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் விஒய்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlusோட OnePlus Nord 5G அப்படிங்கிற மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதை பற்றின டோட்டல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரூமர்ஸ் தான், ஆனால் சில கன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus பிராண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல பெட்டர் ஸ்பெக்ஸ் உள்ள மொபைல்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. எது வரைக்கும் அப்படின்னா அவங்களோட OnePlus 6 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6 கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஆனால் OnePlus 6 வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இவங்களோட ப்ரைஸிங் ராக்கெட் வேகத்தில் போயிட்டே இருந்துச்சு. எல்லா மொபைலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க. அது கூட ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு OnePlus யூசர் வாங்குறாங்க அப்படின்னா மெயின் ரீசன் அதோட யூஐக்காக தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா OnePlus அவங்களோட ஆக்சிஜன் ஓஎஸ் ரொம்பவே நல்லா வச்சுருந்தாங்க. அதுக்காகவே OnePlus யூசர்ஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே திரும்ப OnePlus வாங்கிட்டு இருந்தாங்க. அது எப்போ கலர் ஓஎஸ்க்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆச்சோ அப்போவே நிறைய பேர் அதுலேருந்து மாறிட்டாங்க. திரும்ப ரீகெயின் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த OnePlus 10R 5G பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த 10R அப்படிங்கிறது இந்த R சீரிஸ் அவங்களோட நம்பர் சீரீஸ்க்கு அடுத்த சீரிஸ். இந்த R சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட 9 சீரீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 9R அப்படிங்கிற சீரீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 10R அப்படிங்கிற ஒரு பேரோட நின்றுருக்கு. OnePlus 10R 5G பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டார்டிங் பார்த்தோம்னா டிஸ்பிளேலேருந்து தான். டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.7 இன்ச்சஸ்க்கு ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற HDR 10+ சர்டிஃபிகேஷனும் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குது. அது கூடவே பார்த்தோம்னா பிரைட்னஸ் 800 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1000 நிட் கிட்ட வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா OnePlus 10 Proக்கு ஒரு சின்ன ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் இருக்கு. ஓகே, என்ன பிரைசிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 10 Pro கம்பேர் பண்ணும்போது 10Rக்கு கண்டிப்பாக பிரைசிங் கம்மியாக இருக்கும். அதனால இந்த ரீசன்ஸ் இருக்கலாம். ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரூமர்ஸில் இருக்கு. ஓகே, இப்போதைக்கு டிஸ்பிளே ஒரு ரீசனபிளான டிஸ்பிளே இருக்குது. அடுத்தது இந்த மொபைலோட SoC தான். இந்த மொபைலோட SoC பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஸ்னாப்டிராகன்ல இருந்து இவங்க மீடியாடெக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8100 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸர் தான். ரொம்பவே நல்ல கேப்பபிளான ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இந்த SoCல Cortex A78ல 2.85 GHzக்கு 4 கோர் கிளாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Cortex A55ல 2 GHzக்கு 4 கோர் கிளாக் பண்ணியிருக்காங்க. 4 பவர் கோர்ஸ், அதே மாதிரி 4 பவர் எஃபிஷியன்சி கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபியூக்காக Mali G610 MC6 அப்படிங்கிற ஒரு GPU கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரில் ஒரு நல்ல GPU ப்ளஸ் ஒரு நல்ல CPUவும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு SoCயாகவே இருக்கும். OnePlusக்காக மீடியாடெக் பண்ணியிருக்காங்க. தரமாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மொபைலோட பேட்டரி தான். பேட்டரி பார்த்தோம்னா என்ன கதனே புரியல. 2 டைப் ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா 4500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுல 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க. அதுல Realme GT Neo 3ல என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்றது கொடுத்திருந்தாங்களோ அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரான மொபைல்ஸ் தான். ஏன் 5000 mAh பேட்டரிக்கு 150 வாட்ஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. 5000 ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இதுக்கேற்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ 4500 mAhங்கிறது 2250 mAh ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. 4000 mAh 2250, அப்புறம் 2250ன்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதனால ஒரு 75 வாட்ஸுக்கு ஒரு பேட்டரியில் ஏறுற மாதிரி அவங்க கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது கூட பிரச்சனை இல்லை. ஏன் இவங்க 2 மாடலில் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. இவங்க ஒரே மாடலில் லான்ச் பண்ணியிருக்கலாம், ஆனால் 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்னு எனக்கு புரியல. அடுத்தது கேமரா பார்த்தோம்னா மெயின் கேமரா ஒரு 50 மெகா பிக்சல் f1.9 அப்பச்சரில் சோனி IMX
766 அப்படிங்கிற ஒரு மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல சென்சார் தான், வித் OS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு 8 மெகா பிக்சல் f2.3ல வந்து 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அது கூடவே வந்து ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. f2.4 அப்பச்சர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா அதே கொடுக்குற 16 மெகா பிக்சல் ஆதி காலத்துல என்ன கேமரா கொடுத்துருக்காங்களோ அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சென்சாரை வந்து அவங்க மாற்றவே மாட்டேங்கிறாங்க. 16 மெகா பிக்சல் கொடுத்தது அதே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 3Tலேருந்து என்ன கொடுக்குறாங்களோ அதே தான் வந்து எல்லா மொபைலும் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நாடில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 32 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. இப்போது அதையும் வந்து 16 மெகா பிக்சலாக மாற்றிட்டாங்க. வருங்காலத்தில் பார்ப்போம் OnePlus எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த மொபைலோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் தான். 8+128, 8+256, அதுக்கப்புறம் 12+256 அப்படின்னு சொல்லிட்டு 3 ரேம் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா UFS 3.1ல கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அதனால ஸ்டோரேஜில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பீட் கொடுத்தே ஆகணும். அதனால கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கலர் OS 12 வரக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போதைக்கு ரூமர்ஸ்ல இருக்கு. இல்ல அப்படின்னாலும் ஆக்சிஜன் OS 12 வந்தாலும் அது எப்படி இருக்குன்னா கலர் OS பேஸ்ல தான் இருக்கும். சும்மா அதுக்கு மேல ஒரு ஸ்கின் இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. பேஸ்ட் ஆன் Android 12 இருக்க போகுது. அது ஒரு விஷயத்த மட்டும் அவங்க வந்து ஆக்சிஜன் OSக்கு வந்து மாத்தினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய OnePlus யூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதனால வந்து வேற மொபைல்ஸுக்கு வந்து அவங்க மாறி இருக்காங்க. சாம்சங்க்கு மாறி இருக்காங்க, கூகுள் பிக்சலுக்கு மாறி இருக்காங்க. OnePlusல இருந்து வந்து நிறைய பேர் வந்து மாறி இருக்காங்க. இது வந்து OnePlus வந்து கண்டிப்பா வந்து அட்ரஸ் பண்ணணும். சேல்ஸ் மட்டும் பார்த்தா போதாது, இதையும் கண்டிப்பா வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஓகே கைஸ், இப்போதைக்கு வந்து இந்த மொபைல்ல இருக்கிற எல்லா ரூமர்ஸும் பார்த்தாச்சு. இப்போ என்னோட சஜஷன், இந்த மொபைல் வந்து வாங்கலாமா வேணாமா, இல்ல இந்த மொபைல் என்ன பெட்டரா பண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போதைக்கு இது எல்லாமே ரூமர்ஸ் அப்படிங்கறதுனால வந்து கன்ஃபார்மா இந்த விஷயம் தான் அப்படிங்கறது வந்து சொல்ல முடியல. ஆனா சில விஷயங்கள் இருக்கு, இது வந்து OnePlus கண்டிப்பா வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. மெயின் விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஆக்சிஜன் OS வந்து எப்படி ஃபர்ஸ்ட் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து OnePlus கண்டிப்பாக திரும்பி கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து திரும்ப OnePlusக்கு வந்து மூவ் ஆவாங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து OnePlus பண்ணி ஆகணும். அடுத்தது இந்த மொபைலோட ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 to 50K இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஓவர்டு ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த லெவலுக்கு வந்து அவங்க ப்ரைஸிங் அதிகமாக தான் வைக்கிறாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 40,000 வந்து அவங்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். OnePlus ஸ்டாண்டர்ட் வந்து அதுதான், ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் இப்போ அது கிடையாது. நெவர் செட்டில் எப்பவும் மாறிட்டாங்க. அதனால வந்து அது பண்ணலாம். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மொபைலில் வந்து அலர்ட் ஸ்லைடர் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூமர்ஸில் இருக்கு. ஏன் அப்படின்னா ரியல்மி GT Neo 3யோட எக்ஸாக்ட் டிசைனை தான் வந்து இது ரெப்ளிகேட் பண்ணுது. அதனால வந்து அலர்ட் ஸ்லைடர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போதைக்கு ரூமர்ஸில் இருக்குது. OnePlus அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து எப்படின்னா அந்த அலர்ட் ஸ்லைடர் இருந்தா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து ஆப்பிள் கிட்ட மட்டும்தான் அந்த அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. ஆண்ட்ராய்ட் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த OnePlus மட்டும்தான் வந்து அலர்ட் ஸ்லைடர் வச்சிருந்தாங்க. யாருமே வந்து அலர்ட் ஸ்லைடர் இல்லை, ஆப்பிள் மட்டும்தான் வந்து அந்த சைடு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அலர்ட் ஸ்லைடர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுவும் வந்து தெரியல, கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து OnePlus வந்து திரும்ப ரீடூ பண்ணியே ஆகணும். ரீடூ பண்ணி இதோட ப்ரைஸிங் மட்டும் இல்லாமல் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்களோட April 28th வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. April 28th அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து இந்த மொபைல் வந்து வாங்கலாமா வேணாங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன். வீடியோ போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த மொபைல் வந்து வாங்கலாமா, இந்த மொபைல் வந்து வர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பேசுவேன். அதுக்காக வந்து ஸ்டே டியூன் டு VYT சேனல். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். பை பை, see you.